அத்திமாபுரத்து அரசாலக்குடியே எங்களை சரிகிற வைத்த பாவண்ணன் என்னுடைய இதுமே திரேகமே வணங்கும் வணங்காபுடி சேதன் சரிகிற வருது மாமன் திருவாரி என்று அறிந்தாங்க. நாளைக்கு வயசுக்கு வரேன் ஐயா எப்படி ஆகுறதாலும் சரிங்க. அல்லடா நந்தா ஐயா தாய் தந்தை யாருங்க? ஓ மாமன்னன் திருவாரூர் எட்டெடுத்த தாய் தந்தை யாருங்க?
ஐயா 10 மாதம் முன்னொரு நாள் 3000 தசவராடி சவராடி ஆடாத பயிர் ஆடாத பயிர் வருத்தமில்லாத சுமை சுமை இப்படி சுமந்து விட்டு ஹே என் தாயார் ஆயிரம் தாயி மாச்சற்றமணி மங்காத மொழிகளுக்கு வடிவேக்கி என் தாயாரோ காந்தாரி அம்மையா கோ காந்தாரி அம்மையா தந்தையார் தந்தையார் ஹே திருராட்டிய மாமன்னன் ஓ திருநாட்டி மாமன்னன் எங்க மகாராஜா திருநாட்டி மாமன்னனுக்கும் காந்தாரி அம்மாவுக்கும் நீங்க எத்தனை பேர் யார் யாருக்கு பிறந்தீங்க நாங்க சரியாக 100 பேர்கள் இருந்தோம் 100 பேரா ஆம் எங்க மகாராஜா நீ 100 பேர் பிறந்தீங்களே 100 ஆண் மக்கள் உங்க அம்மாவோட சாமானம் எல்லாம் இத்த பெருசு இருக்குமா என்னடா சாமானா உங்க அம்மாவோட ஜாமானம் என்னடா சாமானா இருங்க ஏங்க மகாராஜா நாங்க 3 பேர் தான் பிறந்தாலும் 3 பேர் பிறந்து யாரு அங்க கூட பாத்திரம் இவ்வளவு பெருசு இருக்கு சரி உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாத்திரம் இருக்குன்னு கேட்டீங்க ஆனா சமையல் செய்யக்கூடிய பாத்திரம் ஆமாங்க 100 பேருக்கு சமையல் செய்யக்கூடிய பாத்திரம் ஆமா ஆமா பெரிய ஒரு கொப்பரிடா பெரிய ஒரு கொப்பரை ஆமா அதனால தான் உங்களுக்கு பத்தம் பொருத்தமா ஏய். ஓய் மக்கள் வந்து மகராட்சி ஆ, அதனாலே சரி அந்த ஐயா என் சிறிய தந்தை ஆ, ஆனா பாண்டுமகாராஜன் பாண்டு மகாராஜன் இந்த வந்தாரிக்கு விழுந்தவர்கள் சரி 5 மாமன்னர்கள் ஓ, 5 மாமன்னர்கள் எங்க நாட்டிலே ஆ, அன்று முதல் என்று வரையிலும் சரி 5 வயது வரையில் அண்ணன் தம்பி ஆ, 10 வயது ஆனவுடனே ஆ, எங்களுக்கு பகை ஒன்று நேர்ந்து விட்டது ஓ, பகை ஆமா என்னங்க பகை திருராட்டிய மன்னன் என்னுடைய தந்தையார் சரி பாண்டுமகாராஜன் ஆ, என் சிறிய தந்தை தந்தை. சிறிய தந்தைக்கும் இன்னிமந்தாரிக்கு 5 மாமன்னர்கள் பிறந்தார்கள் பிறந்தார்கள். அன்னவர்கள் 5 பேர்கள் பிறந்து நாங்கள் 100 பேர்கள் பிறந்து ஆ, இந்த ஐயா ஆனா ஆ, சிறிய தந்தையார் எல்லாருக்கும் கடைசி தந்தையார் சரிங்க யாரு யாரு? திருமகாராஜன் ஓ, பாண்டு மகாராஜன் இப்படி 3 மாமன்னர்கள் பிறந்து பிறந்து. 10 வயது வரலும் ஆ, 10 வயது வரலும் ஆட அண்ணன் தம்பியாக வாழ்ந்தோம் 5 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி 10 வயசுல பங்காளி பங்காளி. ஆ, சண்டை ஏற்பட்டது சண்டை ஆ, சரிங்க 5 பேருக்கு சரி நாடு சரி நாடு 100 பேருக்கு சரி நாடு சரி நாடு ஆடா, இது எந்த நாயத்தில் நாங்க 100 பேரு ஆ, 100 பேர்களுக்கு 100 பாகம் போடணும் அல்லவா 100 பாகம் எப்படி போட முடியும் அந்த போட முடியாது ரெண்டா தானே பிரிக்க முடியும் எப்படி 100 பாகம் அவங்க 5 பாகம் எப்படி போட முடியும் நாங்க 100 மன்னர்கள் இருக்கும் போது உங்க அப்பா நிறைய நல்ல வேலை செஞ்சு விட்டா 100 பேர் பிறந்தீங்க அதனாலே அவங்க அப்பா ஊக்கமாக்கிறான் அதனாலே இந்த பூமிக்காக மண்ணுக்காக சரி. நான் என்ன செய்தேன்? சரிங்க. ஆண்டவனை உயிரோடு விடக்கூடாது. ஆ, ஆண்டவனுக்கு சஞ்சம் இருக்குது சரியாதா சரி நாடா அப்படின்னு மனதிலே எண்ணி எண்ணி. என்ன செய்தேன் எப்படிங்க பள்ளிக்கு சென்ற போது ஆ, சின்ன 5 வயதில் இருந்து ஆ, வகை ஏற்பட்டது ஓ, பகை ஆண்டவனை கொல்லணும் சொல்லணும் அப்படின்னு சரிங்க மனிதனை வைத்து ஆ, போகு வழியிலே பொய்க்குழி வெட்டி வைத்து சரி. அடுத்த வழியிலே லட்ச வழி வெட்டி வைத்து சரி. குளிக்கும் தண்ணியிலே கூறு ஊசிகளை வெட்டி வைத்து ஆமாங்க. உங்களுக்குரிய சாப்பிட்டு ஆ, பாம்பு விஷத்தை கலந்து வைத்து சரிங்க படுக்கும் நித்திரையிலே செய்யும் போது ஆ, பாம்புகளை விட்டு வைத்து சரிங்க சத்தாரா காவலி ஆ, அந்த கண்டவனுக்கு பிறந்த கொண்ட ஜாதி பசங்கள் அந்த கேவட பையன் அவன் தான். அவங்க ஏய், அவன் ஆம் ஆ, பாண்டவர்கள் சாகவில்லை சாகவில்லை ஆனால் மாயமுடியை ஆமா கத்தி விழித்தார்கள் ஆமாங்க
பாண்டவர்களே சரிங்க பார்த்தோம். பாத்தீங்க எப்படியாவது ஆ, பாண்டவர்களை சூழ்ச்சியால தான் நம்மளை நாம் நாடாளணும் ஆளணும். அப்படி என்று என் மாமா ஜமினியை அழைத்து கேட்டேன். சரி அதனாலே ஆ, அதை நிறைவேற்றான். ஆ, மறுபடியும் சொந்தமாக நினைத்து மூன்று நாள் கொடியாடி கொஞ்ச நாட்டை தோல்வி செய்தோம். கொஞ்ச நாள் கொடியாடி ஆதி ராஜ்யத்தை தோல்வி செய்தோம். ஆடு நகரம் ராவணேது செங்கோல் உப்பச்சத்து வருவோம் சரி அனைத்து நாடே ஓ நீங்களே நாட்டாளலாம் உண்மை. சரிங்க என் ஜகினி மாமாவுடைய துணை கொண்டு ஆ, பாண்டவர்களே 60 வருஷம் பாரதம் 13 அத்தியாயம் சரி ஒருவர் கிரியால் பிடிக்கிறது ஆ. தங்குள்ள விழாக பாதி நாடு கேட்டார் சரி பாதி நாடு தருகிறேன் என்று குருபெரியவர்களுடைய கட்டளை கட்டளை நான் வாடா ஆ, தருவனாடா ஆ, பேசுகிறவா சரி அப்படி என்று தலையை மட்டும் வசித்து சரிங்க அப்படி இருக்கும் ஆ, நிலையிலே ஆ, நாங்கள் வனத்துக்கு சென்று ஆ, ஆனா ஆ, வந்து நாடு கட்டார்கள் பாண்டவர்கள் ஆ, உலகமாக நாடு கட்டார்கள் சரி உலகமாக நாடு கட்டார்கள் ஆ, ஏய் நண்பா ஐயா ஐயோ உன்னை விட்டு நாடு இல்லை போடா என்று தெரிவித்தார். ஆ, 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 இப்பொழுது உங்க மாமாவை அழைக்கணும் ஆமா சகுனிய மாமாவை அழைத்து சரி ஆனா 12 வருஷம் முடிஞ்சது ஆ, நாடு கொடுக்க முடியாது சரி பாண்டவர்கள் நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் ஆ, அதனாலே ஆ, என் மாமனை அழைத்து சரி எப்படி ஆலோசனை என்று கேட்டேன். சரிங்க என் மாமா ஜமீன் மாமாவை ஓடி ஓடி அழைத்து கொண்டு வா அப்படியே